தனிப்பட்ட அழைப்பில் பங்கேற்று சுமந்திரன் கோரிக்கைக்கு உறுதியளித்த ரணில். இலங்கை உட்பட 3 நாடுகளுக்குள் புகுந்துள்ள சீன ராணுவம். பிரேசிலின் போரிக்குள் சிக்கப்போகும் ரணில், சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல். இலங்கையை தொடர்ந்தும் பல உதவிகளை வழங்கி வரும் சீனா தற்பொழுது ராணுவ உதவிகளை வழங்க முன்வந்துள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு சீனா இன்றைய தினம் வெடிபொருள் அகற்றும் சிறப்பு கருவிகளை வழங்கியுள்ளது. இலங்கையில் ராணுவ தளத்தை அமைக்க சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாக அமெரிக்க புலனாய்வு பிரிவு தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இலங்கைக்கு ராணுவ உதவிகளை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென் ஹாங் ஆகியோருக்கிடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதற்கமைய 28 வெடிபொருள் அகற்றும் ரோபோ இயந்திரங்கள், 10 வெடிக்கும் பொருட்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உபகரணங்கள் மற்றும் 10 வெடிப்புகளிலிருந்து தற்பாதுகாப்புக்கான தாங்கிகள் மற்றும் வாகனங்கள் சீன ராணுவத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. சீன ராணுவத்தின் உதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இந்த ராணுவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கிய போது பல கடனுதவிகளை வழங்கிய சீனா தற்போது ராணுவ உதவிகளை வழங்க முன்வந்துள்ளமை அமெரிக்க புலனாய்வு பிரிவு வெளியிட்ட தகவலை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான கடனுதவி தொடர்பான தொழில்நுட்ப பகுப்பாய்வு அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனின் கோரிக்கைகளுக்கு அமைய குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கும் இடையிலான கடந்த திங்கட்கிழமை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் பங்கேற்க மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டத்தில் சுமந்திரன் பங்கேற்றமை தொடர்பில் பலர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் தொழில்நுட்ப பகுப்பாய்வு அறிக்கை தொடர்பான முக்கிய கேள்வியை சுமந்திரன் எழுப்பியதாக ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இலங்கையின் 2 அரசியல் தலைவர்களுடன் உத்தியோகபூர்வ சந்திப்பை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஹூப் ஹக்கீம் ஆகியோருடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்திப்பை நடத்தியுள்ளார். நேற்றைய தினம் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இவர்கள் இருவருடனான சந்திப்பு தனித்தனியாக இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது அரசியல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு விவகாரங்களில் மேலும் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்க சீன ராணுவ குழு ஒன்று அண்மையில் மாலைதீவு, இலங்கை மற்றும் நேபாளத்துக்கு சென்றுள்ளதாக பீஜிங் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பீஜிங் தெற்காசியாவில் அதன் மூலோபாய போட்டியாளரான இந்தியாவின் செல்வாக்கை எதிர்கொள்வதற்கான உந்துதலில் இலங்கை மற்றும் மாலைதீவுகளுடன் நெருக்கமான உறவுகளை உருவாக்க முயன்று வருகின்றது. கடந்த வாரம் மாலைதீவுகள் சீனாவுடன் ஒரு ராணுவ உதவி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதேவேளை மார்ச் 4 முதல் 13 ஆகிய திகதிகள் வரை இலங்கை, சீனா மற்றும் நேபாளத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட பயணத்தின் போது ராணுவ தூதுக்குழு மாலைதீவில் சீன சார்பு அதிபர் முகமது முய்சுவை சந்தித்ததை பீஜிங் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் குறித்த 3 நாடுகளிலும் ராணுவ உறவுகள் மற்றும் பொதுவான அக்கறையின் பிராந்திய பாதுகாப்பு பிரச்சினைகள் பற்றிய கருத்துக்களை சீன குழுவினர் பரிமாறிக்கொண்டனர் என்று சீன ராணுவம் அதன் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பீஜிங் நேபாளத்துடனும் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த தரப்பினருக்கும் இடையில் முறுகல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் முயற்சியில் ரணில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். அடுத்த மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என அரசியல் மட்டத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. எனினும் ரணிலை அதிகாரத்திற்கு கொண்டு வந்த மஹிந்த தலைமையிலான பொதுஜன பெரமுன கட்சியினர் தமது வெற்றியை உறுதிப்படுத்தும் தீவிர செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜபக்ஷகளுக்கு சார்பாக செயற்பட்ட பல விசுவாசிகள் தற்பொழுது ரணிலின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர். இதற்கான பல்வேறு ஒப்புதல்கள் திரைமறைவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன.
ராஜதந்திரத்தில் நெறியென அடையாளப்படுத்தப்படும் ரணில் தமிழ் கட்சிகளை சிதைத்து வலுவிழக்க செய்தமை போன்று தற்பொழுது ராஜபக்ஷக்களின் பொதுஜன பெரமுன கட்சியை பல பிளவுகளாக உடைத்துள்ளார். நெறிக்கு எதிர் நெறி என்ற ரீதியில் ரணிலின் ராஜதந்திரங்களை உடைத்து பொதுஜன பெரமுனவுக்கு வலு சேர்க்கும் திரைமறைவு காய் நகர்த்தல்களை பசில் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதிய குழுவுக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று முற்பகல் கொழும்பு சங்க்ரிலா ஹோட்டலில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது 1.5 மணித்தியாலம் நடைபெற்றுள்ளதுடன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பினதும் மோசடி ஊழல்களை தடுத்தலுடன் தொடர்புடைய செயற்பாங்குகளினதும் முன்னேற்றம், மக்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டிராத தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அறிக்கை பற்றியும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளால் விசாரிக்கப்பட்டுள்ளது. சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் பீட்டர் புரூவக் மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பதிவிட பிரதிநிதி சேர்வது ஜஹான் ஹெட்சியரினா ஸ்வின்சென்கா மற்றும் மாணவி அபே விக்ரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவம் செய்யும் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத், தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் முதித நாணயக்காரர் மற்றும் பொருளாதார பேரவையின் அங்கத்தவர்களான பேராசிரியர் அனில் ஜெயந்த, பேராசிரியர் சீதா பண்டார, கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் சுனில் ஹந்துனேத்தி ஆகியோர் பங்கு பெற்றினர். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை அடுத்த வாரம் நாடாளுமன்றில் 2 நாள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீது விவாதம் நடத்த நாடாளுமன்ற அலுவல்கள் குழு முடிவு செய்துள்ளது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் 20ஆம் திகதி அன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொருளாதார மந்த நிலையினால் 2 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட நிலையே பாகிஸ்தானிலும் ஏற்படும் என பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையில் பொருளாதார மந்த நிலையால் அந்த நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த நாட்டு பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டங்கள் நாடு முழுவதும் வெடித்தன. ஜனாதிபதி மாளிகைக்குள் போது போராட்டக்காரர்கள் சூறையாடினர். மக்கள் கொந்தளிப்பால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதன் பின்னர் பிரதமராக ரணில் பதவியேற்றார். பின்னர் அவர் இலங்கையின் ஜனாதிபதியானார். இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இறுதியாக ஒரு கடன் தொகையை பாகிஸ்தான் பெறவுள்ள சூழலில் பணவீக்கத்தின் புதிய அலை தோன்றியதும் நாட்டில் மக்கள் இலங்கையைப் போல தெருக்களில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை வாழ வைத்துள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். வவுனியாவிற்கு விஜயம் செய்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு மிகவும் மோசமாக சீரழிந்த நிலையில் உள்ளது. 3 வேளை சாப்பிட்டவர்கள் 2 வேளையும், 2 வேளை சாப்பிட்டவர்கள் 1 வேளையும் சாப்பிடும் பங்குரோத்து நிலை ஏற்பட்டுள்ளது. மொட்டு சின்னமோ அல்லது ரணிலோ வந்தால் தற்போதைய நிலைதான் நீடிக்கும். ஐக்கிய மக்கள் சக்தியை பலப்படுத்த வேண்டும். கடந்த காலத்தில் மக்கள் வீதிக்கு இறங்கி மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை வீட்டுக்கு அனுப்பினர். ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தையே வாழ வைத்துள்ளார். அடுத்து அனுரகுமார திசாநாயகவின் கட்சி இருந்த காலத்தில் இந்த நாட்டில் கொள்ளை நடந்தது. அவர்கள் ஆட்சியில் மக்களுக்கான ஆட்சி எதனையும் செய்யவில்லை. அவர்களுடைய மதம், சாதி கிடையாது. அவர்கள் கூறும் கருத்து மதங்களை வணங்க வேண்டிய அவசியமில்லை என்பது. அவர்களையும் நாம் புறக்கணித்து ஐக்கிய மக்கள் சக்தி மூலம் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.